ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 மாடலுக்கான அட்வென்ச்சர் 390 டாப் வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இந்த அட்வென்ச்சர் 390 பற்றின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ அண்ட் பைக்கில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவர், ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வென்ச்சர் பைக்கை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கோட லுக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெர்ஷனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடலுக்கும் நீங்கள் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணால் கூட எந்த விஷயம் சிமிலாரிட்டியாக இருக்காது. ஏன்னா இது ஒரு நியூ லுக்கிங் டிசைன். இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 390யோட, அதாவது இந்த அட்வென்ச்சர் 390யோட பழைய செக்மெண்ட் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த 790 800 சீரியஸ் கேடிஎம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு லுக்ஸை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஆஃப் ரோட் மாடல்னு கூட நான் கம்பல்சரி வந்து சொல்லுவேன். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே ஒன்று நான் வந்து சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய வீல்ஸ், டிஸ்க்ஸ் அண்டு டயர்ஸ். ஏன் இந்த 3 விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வீல் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பலோ டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இதோட செக்ஷன் அப்படின்றக்கப்ப 90/90க்கு 21 இன்ச்சு வீல் சைஸு வித்து இதில் ஸ்போக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் டியூப் டயர் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இங்கே இருக்கிறது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ ஸ்போக் வித் டியூப்லெஸ் டயர்ஸ். நீங்கள் வந்து ஹிமாலயனில் ஒரு கிராஸ் ஸ்போக் வீல்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கேடிஎம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்போக் வீல்ஸ்லேயே அவங்க டியூப்லெஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ரோட் அப்படின்ற ஒரு கேட்டகரி நீங்கள் பார்க்கும்போது. அட் த சேம் டைம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் செக்மெண்ட்னு கூட சொல்லலாம், அட்ஜஸ்டபிள் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ இந்த டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள், அதாவது சஸ்பென்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். லைக் எந்த ஒரு இதுனாலும் இந்த இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ப்ரெஸ் பண்ணால் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படின்னா லைட்டாக நெளியும். அது நெளியுது அப்படிங்கிறதுக்காக அது வந்துட்டு வீக்காக இருக்குங்கிற அர்த்தம் இல்லை, அது ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல பயங்கர ஹார்ட்கோர் ஆஃப் ரோடர்ஸ்க்கு தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பம்பில் இதுலையாவது விட்டு சடனாக ஏற்றுறீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஈவன் அவங்க டிஸ்க் பிரேக்ஸ்லேயே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்திருக்க விதம் அப்படிங்கிறது ஒரு பெட்டராக இருக்குது. இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்க்கு. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் பண்ணும்போது டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பிரேக் உடையாது. அந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உடையாது. அந்த ஒரு ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிளேட் மாதிரி இருக்கிற செக்ஷன் வந்து உடையாது. அதுக்காக தான் அவங்க இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு பயங்கர பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த வண்டியில். அப்படியே ரியர் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 130க்கான செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டியூப்லெஸ் டயர்ஸ் தான். அப்போலோ டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்போலோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கறனால இதோட கிரிப் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி மெஷலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ட்ராம்ப்ளின் அப்படின்ற ஒரு இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட டயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் நான் ஓட்டும் போதும் எனக்கு அதே ஃபீல்டாக இருந்துச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா இருக்குது. இன்னுமே ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோட்டில் எடுத்துகிட்டு போனால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஓகே, அதாவது ஒரு ஈவென்ச்சுவலாக நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் ப்ளஸ் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த டயர்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக படுதுங்க. அட் த சேம் டைம் இதோட இந்த ரியர் டிசைன், இந்த லுக்ஸ் வந்து பாருங்கள், ஒரு மாதிரியான ரியரில் வரும்போது ரொம்பவே ஒரு ஸ்லீக்கியரான ஒரு டிசைன், ரொம்ப ஒல்லியராக பைக்கை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அந்த இண்டிகேட்டர்ஸோட டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரியரோட அந்த எல்இடி லைட்ஸ்க்கான அந்த டெயில் லைட் செக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெயில் லைட்ஸ் ரொம்பவே சின்னதாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு டெயில் லைட்ஸ் மாதிரிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த 390வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதை விட இது வந்து ரொம்பவே சின்னதாக நைட்டுக்கு நல்லா இலுமினேட்டராக கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த செக்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா பெருசாக, அப்படியே ரியரில் வரும்போது ரொம்ப ஷார்ப்பு எட்ஜராக வருது. இதுக்கு முன்னாடி இந்த 390 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரியரில் நீங்கள் ரியர் வரும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த பிளாஸ்ட் பிளேட் வந்து செட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வேரியண்ட்டில் அந்த ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிளேட் செட் பண்ணுற டிசைன் வரல. மேபி இந்த போல்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த போல்ட்ஸை நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேணால் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வேணால் வரலாம். நெக்ஸ்ட் இதோட என்ஜினை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்ஜின் அந்த நம்ம 390யோட இப்போ லாஸ்ட் 3rd ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதே என்ஜின் தான். LC4C டைப் என்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே டைப் என்ஜின், எந்த மாற்றங்களும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப 45 bhp அண்ட் 39.6 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நியூ டைப் என்ஜின் அண்ட் என்ஜினோட அந்த ஃப்ரேம் பெட்டராக இருக்குது. சிசி வந்து அதிகம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400cc என்ஜின். இதுக்கு முன்னாடி இந்த 390 வேறு என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு 398.6 சிசி என்ஜின். ஸோ இது ஆல்மோஸ்ட் 400 சிசி என்ஜின், ஒரு நியூ டிசைன் என்ஜின்னே சொல்லலாம். அண்டு நான் ஓட்டும்போது எனக்கு பழைய 390க்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு ஒரு 4th கியரில் 3rd கியரில் கூட இனிஷியல்லேருந்து எடுக்க முடியுது. அந்த டார்க் கொஞ்சம் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் பைக் வந்து ஆஃப் ஆகலை, அந்த இனிஷியல்ஸில் ஆஃப் ஆகலை, நல்லா இருக்குது. ஈவன் ஹைவேஸ்லேயும் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு நார்மலான ரோட்ஸ்லேயும் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அது ரெண்டுக்குமே ஈக்குவலாக மேனிபுலேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் இதில் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் என்னடா 390க்கு போய் அண்டர்பெல்லி கொடுத்துருக்கீங்களே அட்வென்ச்சர் செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வாட்டர் அந்த தாங்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறதுமே ரொம்பவே ஹை. நீங்கள் என்ன தான் வாட்டர் கிராஸ் ரிவர் கிராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது கூட இந்த எக்ஸாஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை டெஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க, போகலை. அதுதான் ஒரு பெட்டரான விஷயம். ஸோ ஆஃப் ரோடுக்கு இது ஒரு பெரிய தடையாக அமையாது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிளச், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு 2 ரேடியேட்டர் ஃபேன்ஸ், பெரிய ரேடியேட்டர், அந்த விஷயங்கள் எல்லாமே அதே அந்த பழைய 390லேருந்து அப்படியே தான் வருது. ஏன்னா என்ஜின்ஸில் பெரிய மாற்றங்கள்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த சிசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பவரும் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் லைட்டாக ஸ்மூத்தர் ஆகிருக்கு. அண்ட் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ரைட் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே ஹெட்லைட் செக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, இதோட ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹெட்லைட் செக்மெண்ட் ஹெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டை நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். நமக்கு அந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்ஸில் 790 890 அட்வென்ச்சர்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதோட ஹெட்டுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். டபுள் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ், அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. டிஆர்எல்ஸ் ஒரு மாதிரி அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மெயின் லைட்டு, கீழே வந்து சப்லைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ப்ரொஜெக்டர்ஸ் தான். ஸோ ப்ரொஜெக்டர் எல்இடி லேம்ப்ஸ் வித் அந்த டாலரான ஒரு விண்ட்ஷீல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நான் வண்டியில் ஏறி உட்காந்தனா என்னோட நெக் வரைக்கும் இருக்குது அந்த விண்ட்ஷீல்டு. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு டாலரான ஒரு விண்ட்ஷீட் தான். ஸோ நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஹேண்டில் பாரோட பொசிஷனுமே இதுக்கு முன்னாடி இந்த 390 கொஞ்சம் அப்ரேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா லோயர்டாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நான் உட்காந்து ஓட்டும் போதும் எனக்கு அந்த ஃபீலுங்கிறது சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேட்டர்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு உடையாது. ஈவன் நீங்கள் இம்பேக்டில் கூட இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. அட் த சேம் டைம் இண்டிகேட்டர்ஸோட ஒர்க்குமே நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ தெரியுதுங்களா, இண்டிகேட்டர்ஸ் அந்த டிஆர்எல்ஸ் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது, அந்த இலுமினேஷன்ஸ் நல்லா இருக்குது. டிஆர்எல்ஸ் ஒன்று அந்த புஷ் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே ஒரு மட் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்டட் மட் ஃப்ளாப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மட் கார்டு வந்து நான் கூட பிளாஸ்டிக்னு நினச்சேன், செம்ம ஸ்ட்ராங்கராக இருக்குது. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அட் த சேம் டைம் உங்களுக்கு டிசைனுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 390 இந்த ஒரு விஷயம் மிஸ் ஆச்சு. பட் இப்போ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப இந்த பைக் 14.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இந்த இடத்துல ஒரு 17 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இதோட காம்படேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் இதோட காம்படேட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NX 500 சொல்லலாம், நம்ம ஹிமாலயன் 450 சொல்லலாம். இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு அப் டு 17.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. ஆனால் நம்ம ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா 14.5 லிட்டர்ஸ் தான் கெப்பாசிட்டி. ஸோ இந்த டேங்க் கெப்பாசிட்டிங்கிறத ஒரு 17 லிட்டராக அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓகே, ஏன்னா நீங்கள் ரேஞ்ச் அதிகமாக போகிறப்ப நிறைய பேர் ரெஸ்ட் எடுப்போம். ஸோ ரெஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வைப்பாங்க. இந்த வண்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 24 to 25 kmpl மைலேஜ் வந்து கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 400-420 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக ரைட் பண்ணலாம் ஃபுல் டேங்க்கில். ஸோ உங்களுக்கு அந்த டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக தேவைப்படாது. அதனால் எது KTM நமக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே நம்ம. பட் ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் டேங்க் கெப்பாசிட்டி இஸ் அக்செப்டபிள். அதுக்கப்புறம் இதோடைய மெயினான ஒரு இடத்துக்கு வருவோம். ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ரெடி டு ரேஸ். ஆஹா, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ் வருது. ஹசார்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேசிக்கலாக நீங்கள் இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு ரேஞ்ச் வந்து காட்டுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு அந்த டாக்கோமீட்டர், ஆயில் இண்டிகேஷன்ஸ், ஃபியூவல் இன்ஜெக்ஷனோடது, தென் அதுக்கப்புறம் நியூட்ரல், ஆயில் டெம்பரேச்சர், ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது. ஸோ மோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக ஓகே என்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிக்கணும். எஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டார் சைக்கிள், இதில் ரைட் மோட்லேயே ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறமேட்டு இதிலே ஆஃப் ரோட் இருக்குங்க. இதில் ஆஃப் ரோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். எஸ், இந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆஃப் ரோட் அண்ட் ஸ்ட்ரீட் மோட் இருக்குது. திரும்ப உள்ளே போயிட்டு நீங்கள் மோட்ஸ் போயிட்டு ரைட் மோட்ஸில் ஸ்ட்ரீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ், கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ரீட் இருக்குது. தென் இதுக்கப்புறமேட்டு மோட்டார் சைக்கிளோட இன்ஃபோ அதுக்கப்புறமேட்டு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான மோட்ஸ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களுக்குள்ளே போனீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் உங்களுக்கு பேசிக்கான இதுலேயே வந்து மோட்ஸ் கீழே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா
வண்டியோட எல்லாமே இருக்குங்க. ஃபேவரட்டு, குயிக் செலக்டரு, கஸ்டம் சுவிட்சு, கனெக்டிவிட்டி, ஷிஃப்ட் லைட்டு, கிளாக்கு, டேட்டு, யூனிட்டு, லாங்குவேஜ், ஃபங்க்ஷன்ஸ், ஸோ எல்லா பேசிக்கான விஷயங்களுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கு தான். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலாக இந்த வண்டியை பீட் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை. ஈவன் ஹிமாலயன் 450 டிஎஃப்டி இருக்குது. பட் அதை விட இந்த டிஎஃப்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வே பெட்டர் அண்டு நிறையா விஷயங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடட் ஒன்றுன்னே கூட சொல்லுவோம். அண்ட் அப்படியே சுவிச்சஸோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்குறப்போ S390 கொடுத்துருக்க அதே கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரைட் பை வயர் த்ராட்டல் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் பிரேக்கும் சரி, கிளச்சும் சரி அட்ஜஸ்டபிள். அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க சுவிச்சஸ் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் இருக்குது. இது நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ், ஸ்பீடை வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பட்டனு. அண்ட் இது வந்து இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன், ஹாரனுக்கான பட்டன். ஸோ வண்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஹேண்டில் பார். சவுண்ட் உண்மையுமே சூப்பராக இருக்குங்க கேட்குறதுக்கு. அண்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்டிங். ஸோ முன்னாடி WP ஏபெக்ஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கனாலும் நம்ம WP ஏபெக்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நெட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டர் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் அண்ட் ரீபவுண்ட் ரெண்டுக்குமே ஆன அந்த அட்ஜஸ்டிங் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா தெரியுது அந்த ரெட் கலரில் சுவிட்ச் மாதிரி இருக்கா. ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் மேனுவலாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஹார்டாக வேணுமா சாஃப்டாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து காட்டுறேன். உங்களுக்கு மொபைல் சார்ஜிங்க்கான போர்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும். எஸ், டைப் சி சார்ஜிங் சூப்பர். டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்குறப்போ அண்ட் ஃபியூச்சர்ஸ் லெவல்லையும் பயங்கர லோடராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்குமே எக்ஸ் வேரியண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்னு பார்க்குறப்போ அந்த வண்டியில் 19 inches வீல் சைஸ் ஃப்ரண்ட்டில் வரும். டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆஃப் ரோடுக்கான ஃபியூச்சர்ஸ் எதுவுமே அந்த வண்டியில் வராது. ஸோ அது கம்ப்ளீட்லி ஒரு ஆன் ரோட் பேசிக்ஸாக வரும். ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 4,50,000 55,000 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு 4.5 லட்ச ரூபா செக்மெண்ட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே எக்ஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,70,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு பேசிக்கலாக ஒரு 95,000 to 85,000 ஸோ அந்த ரேஞ்ச் வந்து வருதுங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ரிவ்யூ அப்படிங்கிறது தான். மைலேஜ் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி 24 to 26 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹைவேஸில் ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்கும். சிட்டிஸில் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 23 to 24 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அட் த சேம் டைம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் சீட் ஹைட் எல்லாமே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 855 இதுக்கு முன்னாடி இந்த வேரியண்ட், இது வந்து 830 mm தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுக்கு முன்னாடி 200 mm, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 235 mm. ஸோ சீட் ஹைட்டை வந்து கம்மி பண்ணி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்லா லென்த்தியராக இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கொடுத்துக்கூடிய கிராஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுமே கம்பெனி ஃபிட்டட் கிராஷ் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆஃப் ரோடாக வெளியில் நீங்கள் போய் அவுட்டர் மார்க்கெட்டில் வாங்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் KTM சைட்லேருந்தே பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஓவராலான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ரைடு தொடர்ந்து வரும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இந்த லொக்கேஷனோட பேர் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சேலமில் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாத்தையுமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் கமெண்ட்ஸில் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பைக்கோடைய ரிவ்யூ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் இதோடைய ஆன் ரோட் ரிவ்யூ இதை தொடர்ந்து வரும். ஸோ உங்கள் எல்லாரையுமே நான் அந்த ஆன் ரோட் ரிவ்யூ வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.